நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்தியாவின் அரசியலமைப்பின் தந்தையான டாக்டர் அம்பேத்கர் அவர் பாத்தீங்கன்னா பிறந்தது ஏப்ரல் 14. அவரோட மறைக்கு பிறகு இன்னை வரைக்குமே அவரோட பெயரும் சரி அவரோட எண்ணங்களும் சரி மக்கள் மனசுல நீங்காம இருக்கு. இந்த ஸ்தூபா வந்து பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. ஒரே நேரத்துல இந்த ஸ்தூபத்துல பாத்தீங்கன்னா 5000 மக்கள் கிட்ட இருக்கலாம்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் 14 வந்துட்டு இங்கதான் வந்து புத்த மதத்துக்கு மாறினார். அவரும் அவர் ஃபாலோவர்ஸும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து இந்த அழகான பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, வாயில மாஸ்க் போட்டு முட்டை விடுறாங்க. நிறைய அழகான பொண்ணுங்களும் இருக்காங்க ஊர்ல இங்க மாடலாவோ. அதை விடுங்க மேடம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட வின்டர் கேபிட்டலான நாக்பூர் சிட்டியில தாங்க இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4வது vlog. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாக்பூர் சிட்டியை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்தியாவின் அரசியலமைப்பின் தந்தையான டாக்டர் அம்பேத்கர் அவர் பாத்தீங்கன்னா பிறந்தது ஏப்ரல் 14, 1891 பிறந்தாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 135 வருஷம் ஆச்சுங்க. அவர் ஒரு காமன் மேன் இல்லைங்க, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ஒரு சிந்தனையாளரும் கூட. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு எமோஷனலும் கூட. டாக்டர் அம்பேத்கர் மறைவு பாத்தீங்கன்னா டிசம்பர் 6, 1956. அவரோட மறைவுக்கு பிறகு இன்னை வரைக்குமே அவரோட பெயரும் சரி அவரோட எண்ணங்களும் சரி மக்கள் மனசுல நீங்காம இருக்கு. மில்லியன் கணக்கான மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமா பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஜெய் பீம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர் பாத்தீங்கன்னா புத்த மதத்துக்கு மாறின ஒரு தீக்ஷா பூமியை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அப்படியே போய் கண்டினியூ பண்ணுவோம். வெல்கம் டு அவர் ஜிப்சி vlog. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷா பூமிக்கு வந்துட்டோங்க. நீங்க நாக்பூர் சிட்டின்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டாலே பாத்தீங்கன்னா இந்த தீக்ஷா பூமியோட போட்டோ தான் காட்டும். இது பாத்தீங்கன்னா புத்த மதத்தோட ஒரு நினைவு சின்னங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர் பாத்தீங்கன்னா அக்டோபர் 14, 1956 பாத்தீங்கன்னா வந்து இங்கதான் வந்து புத்த மதத்துக்கு மாறினார். அவரும் அவர் ஃபாலோவர்ஸும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து மாறதா சொல்றாங்க. சில அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 3,65,000, 6 லட்சம் கிட்ட சொல்றாங்க. அது கரெக்டான வந்து எந்த அபிஷியல் வெப்சைட்லயும் இல்லை. ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏன் புத்த மதத்துக்கு மாறினார்னு பாத்தீங்கன்னா எந்த மதம் வந்துட்டு சுதந்திரமும் சமத்துவத்துவமும் சகோதரத்துவமும் கொடுக்குதோ அதுதான் வந்து உண்மையான மதம் சொல்லிட்டு அவர் இந்த புத்த மதத்துக்கு மாறி இருக்காருங்க. நம்ம பின்னாடி இருக்கிற இந்த ஸ்தூபம் பாத்தீங்கன்னா ஸ்தூபான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்தூபா வந்து பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. ஒரே நேரத்துல இந்த ஸ்தூபத்துல பாத்தீங்கன்னா 5000 மக்கள் கிட்ட இருக்கலாம்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் 14 வந்துட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இந்த நினைவு சின்னம் பார்க்க வருவாங்கன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா தமிழ் மக்களும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூபம் வந்துட்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்தூபம் சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பாத்தீங்கன்னா புத்திஸோட இந்த மாங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சன்னியாசி, அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 2 பேர் தெரிவாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிவாங்கன்னு சொல்றாங்க. உள்ள பாத்தீங்கன்னா மியூசியம் மாதிரி இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் அவர் பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு சில உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. உள்ள போய் பாக்குறதா இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து போய் மூவ் பண்ண பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க, உள்ள போய் பார்க்கலாமா இல்ல அடுத்தடுத்து மூவ் பண்ணலாமா? இல்ல, இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். ஒரு லைட்டா வேணா பார்த்துட்டு நம்ம வேற இடத்துக்கு போகணும். உள்ள எடுக்க அலோடு இருக்கான்னு தெரியல. அலோடு இருந்தா உள்ள போவோம், இல்லைன்னா இல்லைன்னா அப்படியே நம்ம வேற இடத்துக்கு போவோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்தூபம் உள்ள போறதுக்கு முன்னாடி வந்துட்டு புத்தரோட சிலையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட சிலையும் வச்சிருக்காங்க. இது பாக்குறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இது நீங்க வியூல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த ஒரு சிலை ரெண்டுமே பாக்குறதுக்கு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே ஸ்தூபம் உள்ள பார்க்கலாம். நம்ம ஊர்ல டாக்டர் அம்பேத்கர் அவர் பாத்தீங்கன்னா இந்த கோட் போட்டே பார்த்துருப்போம், அந்த ப்ளூ கலர்லயே. இங்க பாத்தீங்கன்னா வந்து சிலைகள் வந்து கோல்டன் கலர்ல வச்சிருக்காங்க. முதலையும் சரி இங்கேயும் சரி சில இடத்துல வச்சிருக்காங்க அந்த மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி கலர் வந்து யூஸ் பண்றாங்க. உள்ள போயிட்டு பார்த்தாங்க மியூசியம், ரொம்ப நல்லாவே இருந்தது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பத்தியும் அதுல ஒரு அழகா வந்துட்டு ஆல்பம் மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. நாங்களும் பார்த்துட்டோம். இப்போ நீங்களும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க.
நீங்களும் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருக்கு. டாக்டர் அம்பேத்கரோட வாழ்க்கையை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு வந்து ஃபோட்டோவாக வைக்கும்போது நம்மளுக்கும் பார்க்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. ரொம்ப எதுவுமே காசு எதுவும் வாங்கலை. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சாம்ராட் அசோகரோட சிலையும் வச்சுருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை வந்து அவரும் வந்து இந்தியாவில் அதிகமாக பரப்புன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. ரொம்ப இதுவாக இருக்கும். வெளியில் ஒரு செருப்புலாம் விட்டுட்டு இது வந்து ஒரு தீக்ஷா பூமின்றதால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி தான். எங்கள் டாக்டர் அம்பேத்கர் அவரோட இது எல்லாமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தீக்ஷா பூமின்றது ஒரு கோயில் மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து புத்த மதத்தை சார்ந்து இருக்கிறதுனால வந்துட்டு உள்ள புத்திஸ்டோட சிலைகளும் இருக்கும், புத்த மத அவங்களோட சிலைகளும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புத்த மதத்தோட சன்னியாசிகளும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. அவங்களும் ப்ரேயர் பண்ணிட்டும் இருக்காங்க. நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு 3 vlog பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனால் வந்து இதுக்கே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நினைக்கக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா டைம் இல்லை. நாளைக்கு ஒரு நாள் தான் வந்து நாங்கள் இங்கே இருப்போம். நாளன்னைக்கு வந்து நம்ம சென்னை கிளம்பிடுவோம். அதுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் டைம் பத்துமா பத்தாதான்னு தெரியல. சரிங்க, வாங்க போவோம். வேற ஏதாவது பார்ப்போம். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இல்லை நம்ம இடத்துக்கு கண்டினியூ பண்ணுவோம். இதான் மக்களே, மொத்த நாக்பூரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்க்கலாம். இதான் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா 0 மைல்ஸ்டோன். நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்கலாம் பாருங்க. இதுக்கும் போன வீடியோல பார்த்துருந்தோம். மெட்ரோ ஆரஞ்சு மெட்ரோ. நம்ம ஆரஞ்சு மெட்ரோ லைன்னு சொன்னோம்லங்க, இங்க வந்து நான் ஆரஞ்சு பழம் பார்த்தா ரொம்ப ஃபேமஸ். அதனால பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மெட்ரோ லைன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்தூபம் இப்ப பார்த்த ஸ்தூபம். இந்த அழகான பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, வாயில மாஸ்க் போட்டு முட்டை விடுறாங்க. நிறைய அழகான பொண்ணுங்களும் இருக்காங்க ஊர்ல, எங்க மாடலாவும். அதை விடுங்க மேடம். இது பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இது ஒரு பிரிட்ஜுங்க. இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து மெயினா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப யூஸ் பண்ண ட்ரெயினோட இதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இது வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, 0ன்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? போட்டது இதே பக்கம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா நாக்பூரோட மொத்த இடத்தையும் இந்த ஒரே பெயிண்டிங்குள்ள அடங்கிட்டாரு. உள்ள கொஞ்சம் இருக்கு அந்த மெயினான இது, அது மட்டும் அவங்க இது போடல. நாக்பூரோட லேக் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒன்னும் போடல. ஏன்னா மெயினான சோர்ஸே பாத்தீங்கன்னா அந்த நாக்பூர் தண்ணி, அந்த ரிவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பத்தி போடல. அதை மறந்துட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லைங்க, இடம் இல்ல, அதனால போட்டிருக்க மாட்டாங்க. நான் இன்னொன்னு கூட சொன்ன பாருங்க, இந்த நாக்பூரோட அந்த நதி மேல பாத்தீங்கன்னா வந்து பாம்பு, அந்த சூரியன் இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல கூட சொல்லியிருப்போம். நாக் அப்படின்றது வந்து பாம்பு, பூர்ன்றது பாத்தீங்கன்னா சிட்டி. அதை மென்ஷன் பண்றதுக்காக தான் கீழே நதி வந்து தெரியல, இந்த பெயிண்ட் தெரியல. அந்த நாக் நதி மேல வந்து நாகப்பாம்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிருப்போம், எல்லாமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எதனா நாக்பூரை பத்தி தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில ஏரியாலாம் ரொம்ப டீசெண்டா மெயின்டைன் பண்றாங்க, நல்லா தான் மெயின்டைன் பண்றாங்க, கிளீனா இருக்கு. நீங்க ரோட் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த அந்த கிராஸ் பண்ற இதெல்லாம் வந்து கிராசிங் எல்லாமே வந்து நல்லா இது பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குங்க. சரி போவோம், நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துக்கு போவோம். அதான் மக்களே, ட்ரிங்கிங் வாட்டர் பாருங்க, சொயின்னு. ஏடா அடுத்த ட்ரெயின் போயிடும் போலேடா. प्लेटफॉर्म संख्या 2 से प्रस्थान करने जा रही है। தீக்ஷா பூமில இருந்து பாத்தீங்கன்னா ரஹேட்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்குங்க. பேர் வந்து சொல்லி முடிச்சிரு. அப்ப சொல்லு, பேர் வந்து சிலது நுழை மாடுது. அதனால ரஹேட்னு தான் நினைக்கிறேன். ரஹேட் மெட்ரோ ஸ்டேஷன், ரஹேட் காலனி, ஸ்கொயர்னுவாங்க, மெட்ரோன்னுவாங்க. ஒண்ணு அது வந்து ரஹேட் காலனி அப்படின்னு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப எங்க போறோம்னா பாத்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர் கிட்ட நேரோ கேஜ் ரயில்வே மியூசியம் தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆனா என்ன பாத்தீங்கன்னா, நாங்க இந்த 2 நாளே வந்து இந்த மெட்ரோ கூட தான் குடும்பம் தெரியும். இவன் நமக்கு வீடு மட்டும் தான் கட்டி கொடுக்கல, மற்றபடி எல்லாமே கொடுத்துருக்கான். படிக்கட்டி, எஸ்கலேட்டர், லிப்ட், குடிக்கிறதுக்கு தண்ணி, ரெஸ்ட் ரூம் எல்லாமே வச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா 2 நாளாவே நாங்க வந்து இந்த மெட்ரோல குடும்பம் தெரிகிறோம். போறோம், மறுபடியும் வீடு மாதிரி வரோம், தண்ணி குடிக்கிறோம், பாத்ரூம் போறோம், மறுபடியும் வெளியே போறோம், சுத்துறோம், மறுபடியும் ட்ரெயின் ஏறுறோம், மறுபடியும் வீடு மாதிரி வரோம், தண்ணி குடிக்கிறோம், தண்ணி பிடிக்கிறோம். இப்படியேதான் போயிட்டு சார்ஜ் என்ன சார்ஜ் இங்கே போட்டு வரோம். படுத்து தூங்கல. அது வாங்கணும் தவிர அங்க யூஸ் பண்ணதை விட இங்க யூஸ் பண்ணது அது
அதிகம். இன்னும் 24 ஹவர்ஸ் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுலயே ஆமா, ஏன்னா பத்துக்கு தூங்கி நல்லா இருக்கு. இப்படியே 10 அவங்க 3 நாளைக்கு 1200 ரூபாய்க்கு கேட்டதுக்கு 3 நாளைக்கு 300 ரூபாய் தான் கேட்பாங்க. ஜாலியா சுத்திக்கிட்டு வரலாம். ஆனா என்ன கொஞ்சம் ஓவரா பெயினா இருக்கு, ஏறி இறங்கு. எவ்வளவு வசதி வச்சாலும் டயர்ட் ஆகுது. ஆமா, லிஃப்ட் படிக்கட்டு எல்லாத்தையுமே வச்சா கூட. நம்ம காலையில கூட பாத்தீங்கன்னா மேகி வாங்கி சாப்பிட்டோம் பாத்தீங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோல வந்து விலை கம்மியாவே தராங்க. மேகி வந்து 25 ரூபா 30 ரூபா அப்படிலாம். வெளியில ரேட்டை விட பாத்தீங்கன்னா மெட்ரோல ரொம்ப கம்மியாவே இருக்கும். அது மாதிரி நல்லா தான் இருந்தது மேகி, நல்லா டேஸ்டா இருந்தது. மேகில என்னடா பண்ண போறாங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுலயும் நிறைய டிஃபரெண்ட் நம்ம ஊரை விட்டு நீங்க வந்து வெளியே எங்கேயாச்சும் வந்துட்டீங்கன்னா சோத்தை பத்தி உங்களுக்கு எது பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. இல்ல நல்லாதான் இருக்கும் போல. நம்ம வந்து பெரிய பெரிய ஹோட்டல் போனா அப்படியேதான் இருக்கும் போல. இல்லைங்க, பெரிய பெரிய ஹோட்டல் மாதிரி எனக்கு எதுவும் கண்ணுக்கு படல. எல்லாமே வந்து இந்த தள்ளுவண்டி கடைங்க, சின்ன சின்ன கடைங்க, அப்படிதான் இது வரைக்கும் நாங்க பார்த்தது. இறங்கினாலும் எதுவும் ஹோட்டல் கடைங்க மாதிரி பெருசா தெரியல. இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்துட்டு வடப்பாவு போண்டா பஜ்ஜில வந்து ஈஸியா கிடைச்சு. வடப்பாவு கூட கிடைக்கலங்க. இது வந்து இருக்குடா. இல்ல கம்மி தான். இப்போ நம்ம மகாராஷ்டிரா சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வடப்பாவு அதிகமா இருக்கும். இது வந்து விதர்பா ரீஜன் சொல்லுவாங்க. இப்ப நம்ம மத்திய பிரதேஷ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா மாதிரி. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூவா இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. அது வந்து இட்லி வடை தான் இங்க ஃபேமஸா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பூவாவும் இருக்கு. இட்லி வடை நிறைய பேர் சாப்பிடுறாங்க. இட்லி வடை தோசை எல்லாமே சாப்பிடுறாங்க. நான் பூரி பார்த்தேங்க, பூரி கடைகள் இங்க. சரி, நம்ம லாஸ்ட் டைம் பீகார்ல பாத்தீங்கன்னா பூரி சாப்பிட்டுருக்கோம். 30 ரூபா தான் பூரி, செம்ம டேஸ்டா இருந்தது. அந்த மாதிரி இங்க ஏதாச்சும் கடைக்கு நான் ட்ரை பண்ணேன், இது வரைக்கும் கிடைக்கல. போண்டா சாப்பிட்டதும் மேகி சாப்பிட்டது தான் மிச்சம். மேகி நல்லா இருந்தது, டீ நல்லா இருந்தது. இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதே அதுதான். ஆமா, போண்டால தனியா நல்லா இருந்தது. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு போலாம். இப்போ நம்ம வந்திருக்க நேரோ கேஜ் மியூசியம் பாத்தீங்கன்னா வந்து மண்டே வந்து லீவா. அதனால பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து டைமிங் பார்த்தோமே தவிர வந்து இன்னைக்கு லீவா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கல. அதனால பாத்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, இங்க எடுக்க முடியல. ஆக்சுவலா இந்த ரயில் கேஜ் பாத்தீங்கன்னா வந்து இந்தியால என்னென்ன டைப் இருக்குன்னா பாத்தீங்கன்னா வந்து பிராட் கேஜ், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மீட்டர் கேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரோ கேஜ். இந்த பிராட் கேஜ் பாத்தீங்கன்னா வந்து எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து 1853 வந்து முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மீட்டர் கேஜ் வந்து 19th செஞ்சுரியில வந்து அதுவும் வந்து இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரோ கேஜ் வந்து 19ல இருந்து பாத்தீங்கன்னா 20th செஞ்சுரியில வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரோ கேஜ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து செட்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து மியூசியமா மாத்திருக்காங்க. இது வந்து மியூசியமா மாத்தி 120 வருஷம் ஆகுதுங்க. இந்த நேரோ கேஜ் வந்து வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டார்ஜிலிங்ல இருக்கு, சிம்லால இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இன்னொரு இடமான மாத்ரேன்ற ஒரு இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம குஜராத்ல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்குங்க. இப்போ ஊட்டியில இருக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு மீட்டர் கேஜா நேரோ கேஜான்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து கட்டாயமா வந்து இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து இந்த நேரோ கேஜ் எல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன்ல தான் வந்து அதிகமா பயன்படுத்துறதா சொல்றாங்க. இந்த பிராட் கேஜ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாண்டர்டாவே வந்து நம்ம இந்தியாவில பயன்படுத்திட்டு இருக்கோம். நாங்க வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா வேற வேற கமிட்மெண்ட் வச்சிருந்தோம். அதுக்கு நம்ம வந்து அது போலன்னா வந்து அதுவும் மிஸ் ஆயிடும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் வரும்போது வந்து இதை கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இந்த இன்னைக்கு நாளே என்னமோ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சரியான நாங்க இந்த கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் டயர்டா இருந்ததால சரியா கவனிக்கலையா என்னன்னு தெரியல. அதனால பாத்தீங்கன்னா பண்ண முடியாம போயிடுச்சு. சரிங்க, சரி இந்த கண்டென்ட் ஆச்சும் உங்களுக்கு சொல்லாமே இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னோம். இன்னொரு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த நாக்பூர் இன்னொரு வாட்டி வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கு. இன்னொரு வாட்டி நம்ம கண்டிப்பா எடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் மறக்காம தெரிவிங்க. இன்னொரு நல்ல வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஜெய்.